ஜெய் குருதேவ். 800 கஜத்துக்கு மேலே சமுத்திரத்துக்கு மேலே சீ லெவலில் நீ எங்கே இருந்தாலுமே அங்கே உனக்கு நிறைய நெகட்டிவ் அயாம்ஸ் கிடைக்கும். அதாவது 2400 அடி உயரத்தில் மலையில் இருந்தாக்க அது சகஜமாகவே கிடைக்கும், நேச்சுரலாகவும் கிடைக்கும். நெகட்டிவ் அயன்ஸு உள்ளே போகணும், பாசிட்டிவ் உள்ளே போகக்கூடாது. யூ செக் யுவர் நெகட்டிவ் போகிற மாதிரி பார்த்துக்கோ. பிராணாயாமத்தில் கவனி. முன்ன மாஸ்டர் ஒரு பட்டி போட்டுக்கிறதுக்கு சொன்னார். க்ரீன், ப்ளூ, எல்லோ. அந்த ப்ளூ வந்து வேவ் லென்த்து. அதில் சுவாசம் எடுத்துக்கும்போது குறைவான இது தான் கிடைக்கிறது, வேவ். அந்த வேவ் உள்ள கிரணங்கள் லைஃப்பில் ஹெல்த்து இம்ப்ரூவ் செய்யும், சக்தி அதிகமாக இருக்குது, ஆரோக்கியத்துக்கு ரொம்ப உபயோகப்படுறது. சூரியன்டேருந்து வேறு வேறு கிரணங்கள் வருகிறது. வைலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். ரொம்ப கேர்ஃபுல்லாக கலர் பிரபாவத்தை கவனிங்கோ, எப்படி இருக்கிறதுங்கிறதுக்காக. அந்த அயான்ஸு சொன்னால நெகட்டிவ் அயான்ஸை நம்ம நிறைய எடுத்துக்கணும். அதாவது கொஞ்சம் தூரத்துக்கு மேலே அந்த சீ லெவலுக்கு மேலே மலைக்கு மேலே போனாலே நேச்சுரலாகவே நமக்கு அது கிடைக்குமா. அந்த நெகட்டிவ் அயான்ஸை எடுத்துக்க நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது, உடம்புக்கு அதனோட இதுவே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குமா. நமக்கு எல்லாம் தெரியல, அதனால் அதை அனுபவிக்கிறதுக்கு இதுதான் இதனால் இப்படி இருக்கும் அப்படின்னு. சில பேர் இந்த சமுத்திரத்துக்கு போனால் மலைக்கு போனால் நம்மளே அறியாமல் உற்சாகம் ஒன்று வருதில்ல. ஒரு சரிப்பா இன்றைக்கி ரொம்ப இதுவாக இருக்கா, கொஞ்சம் பீச்சுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு அங்கே போனோன்னே நம்மளே அறியாமல் ஒரு உற்சாகம் வருது. இதெல்லாம் தான் பிரபாவம். அதாவது கலராக டப்பா டின்னு எடுத்துக்கிறது. அந்த டின்னுக்குள்ளே வேறு கலர் நல்லா பெயிண்ட் பண்ணுறான். டப்பா உள்ள கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல கொசு நிறையா இருக்குமோ அந்த டப்பாவை அங்கே வைக்கிறா. சூரியன் கரெக்டாக உதிக்கிற டயத்தில் எல்லா கலர் டப்பாவையும் மூடி போட்டு மூடிட்டா. கொஞ்ச நேரம் கழித்து மூடி எடுக்கும்போது ஆரஞ்சு கலர் பெயிண்ட்டு உள்ளே பூசியிருக்கல டப்பாக்குள்ளே. அந்த டப்பாவில் கொசு வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஏன் கொசு இருக்கிறத மட்டும் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறா? வேறு ஏதாவது எடுத்துக்கலாம்ல. அக்னி கலர் ஆரஞ்சு, அந்த டப்பா கலரும் ஆரஞ்சு. அது எப்படி எந்த கலராக உபயோகப்படுறது? கொசு வந்து ஜுவாலாக்குள் மகரிஷி என்ன சொல்கிறாருன்னா, நீ பேசுகிற பேச்சு, அனாவசியமான பேச்சு இருக்குல்ல, அதெல்லாம் தான் கொசு. இப்போ புரியுறதா நம்ம எவ்வளோ அனாவசியமாக பேச்சு பேசுகிறோன்னு? எது அவசியமோ அதை பேசணும். நம்ம பேசுகிறது ரூபம் ஆறுது. அதனால் நீ மௌனமாக இருக்கிறதுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற. ரூல்ஸு ஃபாலோ பண்ணுன்னு நான் சொல்கிறேன், மாற்றணுன்னு நினைக்கிறேன், மாற்ற வேண்டியது தான். ஆனால் இது உங்களுக்கு பழக்கமாயிடுது. அந்த பழக்கத்துலேருந்து விடுபட்டு மாற்றிக்கிறதுக்கு நீங்கள் ஆசைப்படணும். முண்டித்தனமாக இதில் தான் இருப்பேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. என்னோட இந்த கிளாஸுக்கு யார் வேணால் வரலாம், நோ ரெஸ்ட்ரிக்ஷன். சும்மா வந்து கேட்டுட்டு போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம்? தேவ பூஜனம். ஆள் குருவோட பிரணாளிக்காவை பற்றி சொல்கிறேன். இதை போஸ்ட்போன் பண்ணக்கூடாது எதையும். அன்னன்னைக்கு பாடத்தை அன்னன்னைக்கே கேட்டுடணும்.
அந்த க்ஷணமே வேலை செய்கிற ஒரு நியமத்தை முதல்ல எடுத்துக்கோங்க. உனக்கு ரூல் போட்டு செய்யலை அப்படிங்கிறத விட உன்னால் என்ன செய்ய முடியுங்கன்னு சொன்னாக்க அதை ஃபாலோ பண்ணலான்னு. நான் சொல்கிறேன், எல்லாம் சொல்லிகிட்டே போகிறேன், முடிஞ்சால் செய். அக்டோபர் 14 இந்த சமஸ்தையை டிசால்வ் பண்ணலாமான்ட்டு சொல்கிறேன் மாஸ்டர். என்னோடதுன்னு எதேன்னு இருக்கா? ஆனால் யார் எங்கே கூப்பிட்டு என்னை சொல்ல சொன்னாலும் நான் போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஐடியாலஜியை புரிஞ்சுக்கோங்க. பிரணாளிக்கா டெவலப் செய்ய முடியுமா அதை கவனி. எங்கே போனாலும் இந்த டஸ்ட் எல்லாம் இருக்கும். நானே எல்லா குரூப்பும் இருக்குது, ஆனால் என்னதுன்னு எதுவும் கிடையாது. குரூப்புக்காக யார் எப்போ கூப்பிட்டாலும் ராத்திரி 12 மணிக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலும் நான் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கேன். குரூப்புக்கு அவ்வளோ எஃபெக்ட் இருக்குது. ஒருத்தர் வந்து கேட்டாலும் சொல்கிறேன், 2 கேஸ் வந்து கேட்டாலும் சொல்கிறேன். குரூப் எஃபெக்ட் ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்தை உடனே எல்லாருக்கும் நீங்கள் தெரியப்படுத்தணும். இதை ரெக்கார்ட் பண்ணி சொல்கிறது எதனால், இந்த ஸ்பீச்செல்லாம் இன்றைக்கி இல்லை, நாளைக்கு இல்லை, இன்னும் வரப்போகிற காலத்தில் எல்லோரும் கேட்டாலும் இதனுடைய இந்த விக்ரஸ்னஸ், இந்த மாஸ்டர் எவ்வளோ இதை சொல்கிறதுக்கு இதுவாக இருந்தாருங்கிறது அது புரியணும். விப்ஜிஆர் வேதிக் ட்ரஸ்ட்டுன்னு ஒரு ஆக்ஷன் இருந்தது. ஆனால் அது கோர்ட்டில் வந்து பேப்பர் கேட்டால் அது ஆக்டிவாக இருக்கா அப்படின்னு கேட்குறா. இங்கே வந்து யாரும் இல்லை. நான் நினைக்கிறேன் இது கூட ஒரு பிரகிருதி நியமமோ என்னவோ. இது அதனால் உங்களை ஒன்றும் சொல்லலை. பிரகிருதியில் இப்படி தான் நடக்கணும்னு இருந்தால் ஓகே. அதெல்லாம் இன்னும் அப்ளிகபிள் பண்ணதுக்கு நேரம் வரலையோ என்னவோ. அதுக்காக நீங்கள் யாரும் வேதனைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன செய்ய முடியும் அதை சொல்லுங்க. நீ என்ன கேட்காத, நீ என்ன செய்ய சொல்கிற அப்படின்னு. உங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்கிறீங்களோ அதுக்கு நான் 100% உபயோகப்படுவேன். நான் இப்போ எல்லா சமஸ்தையும் என்னோடதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறத அந்த ஐடியாலஜியை நீ பந்தமாக ஒரு இது கிரமமாக செய்வியா பாரு. என் ஆக்டிவிட்டீஸே சொல்கிறேன். பக்னா அவிசேஷாலு அப்படின்னு சொல்கிறேன். யஜ்ய வித்யா பாரம்பரிய வித்யா எசன்ஸு அதில் ரொம்ப கிடைக்கிறது. இதுக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை. அயல் நாட்டில் கூட 2 பதார்த்தத்தை கண்டுபிடிச்சா. ஒன்று ஆன்டிசெப்டிக், விஷ் விரோதி. இன்னொன்று டிஸ்செப்டிக், மனுஷ சக்திக்கு ரக்ஷா தருது, ப்ரொடெக்ஷன் தருது. அது வந்து கணத்தெல்லாம் நாசம் பண்ணாது, உன் மீது அதனோட பிரபாவத்தை காட்டாது. இந்த ஃபினைல் கிரியா லோட்டாஸ் எல்லாம் கூட அந்த இதில் தான் வரும், ஆன்டிசெப்டிக்கில் வரும். அது வந்து ரோகத்தை வராமல் செய்கிறது. ரெண்டுமே ஹவு டு யூஸ், எப்படி வைத்தியர் மூலம் காப்பாற்ற முடியும், அதை நம்ம எப்படி உபயோகிக்க முடியும். மாமூல் மனுஷாளுக்கு மெஷர்மெண்ட்டு தெரியாது. அதை தெரியாமல் உபயோகித்தா லாபத்தை விட நஷ்டமே நிறைய டாக்டர்கள் மூலம் ரோகம் வந்து 100க்கு 50
வருது. அதாவது அவளுக்கு எந்த ஒரு ஈக்குவேஷனில் மருந்து கொடுக்கணுங்கிறது தெரியல, அதனால ரோகம் ஜாஸ்தியாகுது. அதுக்கு வந்து டாக்டருக்கு வந்த ரோகம்னே அதுக்கு பேர். இப்பயும் அதே நிலைமை தான் இருக்குது. இன்னும் 25 வருஷம் போனாக்க எல்லா வியாதியும் டாக்டர்களாக வந்ததேன்னு சொல்லும்படியாக இருக்கும். டாக்டர்களுக்கே தெரியல. நிறைய மனுஷன் என்ன பண்ணுறா, அவளே மருந்து, இந்த வியாதிக்கு இந்த மருந்துன்னு அவளே போய் டாக்டர்கிட்ட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் போய் வாங்குறா. அதனால இன்னும் வியாதி ஜாஸ்தியாக போகிறது. தயவுசெய்து யாரும் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் போய் மருந்து வாங்காதீங்க. நீங்களே போய் டாக்டர் மருந்து வாங்கி சாப்பிட்றது அட் ப்ரெசண்ட் உபயோகப்படலாம், இன் ஃப்யூச்சர் அது உபயோகப்படாது. நம்ம ஹோமம் செய்கிறதுல இப்படிப்பட்ட எதுவுமே செய்யாது. அதிகம் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, குறைவானாலும் பிரச்சனை இல்லை. அதிகம் ஆனால் நிறைய லாபம்தான் வரும். ஏதேனும் விஷ பதார்த்தம் இருந்தாலும் அதில் நெய் உபயோகிக்கிறதுனால அதனோட வீரியம் குறைஞ்சி போயிடும். டிஸ்இன்ஃபெக்ஷனுக்கு கூட உபயோகப்படுறது. ஃபினைல் ஒரு வேளை அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் கூட அந்த கெமிக்கல் வந்து அந்த ஹோம திரவியம்ல அதுக்கும் இது இருக்குது, பரிகாரம் இருக்குது. அதை யூஸ் பண்ணால் அதனோட எஃபெக்டு நம்மளுக்கு லாபம்தான் தருது. நம்ம ஹோமம் பண்ணுறதுனால பூமி, ஜலம், ஆதி எல்லாம் சுத்தம் ஆகுது. அன்னம், ஔஷதி எல்லாம் பியூரிஃபை ஆகுது. மனுஷ சரீரம் ஆன்டிசிபேட்ஸ் டிஸ்இன்ஃபெக்ஷன்லேருந்து போயிடுறது. உள்ளே போன ரோகத்தையும் உள்ளே இருக்கிற ரோக கிருமியும் நாசனம் பண்ணுறது. மனசும் பியூரிஃபை ஆகுது. டிஸ்இன்ஃபிஷியன்ட் சொல்கிறது. பர்ஜன்யத்தினால நமக்கு பியூரிட்டி கிடைக்கிறது. உள்ளே போகிறது ரோக நாசனம் ஆகுது. ரோகம் வந்துட்டா அதையும் நீக்கிறதுக்கு உபயோகப்படுறது யஜ்யம். எலி மீது இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி பார்த்தா அது வந்து சின்ன எலி, அதுக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அதுக்கு உடம்பு வந்த மாதிரி பண்ணி அப்புறம் அதுக்கு ரோகம் போகிறதுக்காக யஜ்யம் இதை பண்ணினா அது சரியாக போச்சு. இப்போ மனுஷாளுக்கு பண்ணணுன்னாக்கா மனுஷாலோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அவளுக்கு அந்த இதை கொடுக்கணும், மில்லிகிராமை ஜாஸ்தி பண்ணி கொடுக்கணும். இதை வந்து ஒரு ஆஸ் இட் இஸ் ஃபாலோ. அதாவது இப்போ நம்ம வந்து குரு ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா எப்படி சொல்லியிருக்காளோ அதன்படியே தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுறோம். இதை கூட ரிசர்ச் பண்ணலாங்கிறது சொல்கிறது. இப்போ யஜ்யசாலையில் யஜ்யம் ஹோமகுண்டத்துக்கு எதிர்த்தாப்பில் யஜ்யத்தை அந்த ஹோமம் வர புகையை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு டூம் மாதிரி ஏற்பாடு பண்ணான். அந்த ரூம் மாதிரி யோகம் பண்ணால் இந்த புகையெல்லாம் அதில் வருது. அந்த இன்னொரு இடத்துல சில அனிமல்லாம் வச்சு அதுக்கு ரோகத்தை திரவம் மூலமாக அதுக்கு செலுத்தி இந்த யஜ்யத்தோட புகை அந்த இடத்துல வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணி அந்த புகையை
இந்த உடம்பு சரியில்லாத இதுக்கு கிருமிக்கெல்லாம் செஞ்சாக்க இது வந்து கிருமி இந்த ரோகம் போயிடுது, நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. இதை வந்து நிறைய டைம் நிரூபித்தா நோ டிசீஸ், இது வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. இதையே அக்ரிகல்ச்சர்லேயும் நம்ம பண்ணலாம். அக்ரிகல்ச்சரில் பார்த்து உருவாரக அதிக சக்தி சாராம்சத்தை அதிகப்படுத்தணும். ரோராராக் ஃபெர்டிலைசர் பூமியில் போடுறோம். அந்த ஃபெர்டிலைசர் பூமியில் போட்டால் அதனோட சக்தி வந்து எது கிருமி இருக்கோ அதை நாசனம் பண்ணும். அப்போ கொஞ்சம் சென்டிமீட்டர் இந்த எருவால் இந்த தோஷம் அந்த இது கிருமி போயிடுறது. ஆனால் அந்த பூமிக்கு இருக்கிற அந்த சக்தியை வந்து இந்த ஃபெர்டிலைசரோட சக்தியை வெளியே எடுக்க முடியல. அது எடுக்கலைன்னா அது பூமியை நாசம் பண்ணிடும், அபாயம் இருக்குது. டிடிடி பேராசெப்டமால்லாம் அயல் நாட்டில் பேன் பண்ணிட்டா. ஆனால் அது அங்கே பேன் பண்ணிட்டா, ஆனால் நம்ம இங்கே உபயோகப்படுறோம். இதனோட எஃபெக்ட்லாம் நமக்கு வராமல் இருக்கணும்னா வீட்டில் தினம் யஜ்ஞம் பண்ணுங்க. 10 வீட்டில் யஜ்ஞம் பண்ணுறது உபயோகித்தா பொல்யூஷன் குறைஞ்சி போயிடும். அப்போ யஜ்யத்தோட வார்த்தாவரணம் இருக்கும்போது நமக்கு பேராசெப்டமால் உபயோகிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. யஜ்யத்தில் வர வாயு உரோரோக சக்தி அதிகமாகும். அது நமக்கு ஹெல்த்து நல்ல ஸ்ட்ராங் பண்ணும். யஜ்யா அக்னி வந்து மருந்து வனமூலிகை எல்லாம் கலந்து வருது. அது வந்து ஆகாசத்தில் 2 விதமாக வேலை பண்ணுறது. யஜ்யத்தோடலேருந்து வர புகை ஆகாசத்தில் 2 விதமாக வேலை பண்ணுறது. ஒன்று ஒரு லேயர், அது 6 மைல் தூரத்தில் இருக்குது ஹைட்டில். ரெண்டாவது 6 to 625 மைலில் அந்த புறை இருக்குது. இது மழை சம்பந்தத்தோட கனெக்ஷன் ஆகிருக்கு. பாதல் ஏற்படுறதுக்கு உபயோகப்படுறது. பாதல்னா மேகம். அது வாயுவில் நீர்த்தன்மை இருக்குது அதிகமாக. ரெண்டாவது டெம்பரேச்சர். மூணாவது அது எவ்வளோ தூரம் விஸ்தாரம் இருக்குது, அந்த தூள்கள் வந்து நிஷ்பத்தி நீருடன் அது என்ன, ஆக்கிருதி சைஸ் என்ன அப்படின்னு சொல்கிறது. 4 எவ்வளவு அது தூணில் கனம் இருக்குது, அது நீரில் பாஷ்பத்தி ஆறுது அப்படிங்கிறது. 5வது ஸ்மோக்கு. ஸ்மோக்கு வந்து ஸ்வர்ச்ச வார்த்தா, அதாவது ஸ்வர்க்க வார்த்தாவரணத்தை கொண்டு வருது. யஜ்ய புகை ரொம்ப முக்கியம். அது வந்து சத்துவ குணத்தை தருது. யஜ்யம் பண்ண அந்த யஜ்யத்தினால புகை மேலே போகிறது, அது பர்ஜனமும் சேர்ந்து மழை பெய்யுறது. அப்போ பொல்யூஷன் குறையிறது. யஜ்யம் நம்ம பாரதத்தில் எல்லாரும் பண்ணலாம். யஜ்ய மயம்தான் நம்ம பாரத தேசமே.
அதை இப்போ நம்ம வீட்டுக்கு போய் இந்த யஜ்யம் பண்ணுறதை பற்றி சொல்லணும். அப்போ நிறைய இடத்துல போய் சொல்ல அப்போ எல்லாரும் யஜ்யம் பண்ணுவா. அன்னமே மனசாருது, யஜ்யமிய சம்ஸ்கிருதி உருவாகும், சாத்விக குணம் எல்லாருக்கும் நிறையும். எல்லாம் ஒரு நேச்சுரலாகவே இருந்தால் அங்கே மனசில் துராலோசனை, நெகட்டிவ் தாட்ஸு எதுவுமே வராது. அப்போ அவளோட பிஹேவியர் எல்லாமும் ரொம்ப சாந்தமாக இருக்கும். அதில் யஜ்யத்தில் உபயோகப்படுறது சாமூகமாக யஜ்யம் பண்ணணும். யஜ்யத்தில் வனஸ்பதி ஆகாரம் பிரபாவம் மாறுறது, ரோகம் இல்லாமல் லைஃப் கிடைக்கிறது. இதை அஸ்வமேத சாமூகிக மகா யஜ்யம் அப்படின்னு சொல்கிறோம். அதில் உபயோகிக்கிற வனருளும் சத் விநியோகம் ஆகுது, சத் உபயோகம் ஆகுது. சமயத்தை நம்ம உபயோகிக்கிறது, சமயம் வனரு ரெண்டுத்தையும் உபயோகிக்கிறது க்ளீம். அதான் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம். காயத்ரிங்கிறது ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம். வனருளு சத்விநியோகம் பண்ணுறது ஹ்ரீம், ஸ்ரீம் அதை உபயோகம் செய்கிறது. க்ளீம் வனருளும் சமயம் ரெண்டுத்தையும் சேர்த்து உபயோகம் பண்ணுறது, சிருஷ்டிக்கிறது. அதையே அ உ ம அப்படின்னு சொல்கிறோம். கார்த்தால 21 டைம்ஸ், ஈவினிங் 27 டைம்ஸ் ஓங்காரம் செஞ்சு மெடிடேஷன் பண்ணுறோம். அதாவது எப்படி யஜ்யம் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற விதி விதானம் நம்ம பாரதிய எல்லாருக்கும் நன்னா தெரியும். இப்போது ஒரு தடவை 2 தடவை போய் கற்றுன்ட்டா எல்லாருக்குமே வந்துடும். ஆனால் இந்த யஜ்யம் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதனோட பலன் அனந்தம். விஷத்தை கூட எடுக்கிற சக்தி இந்த யஜ்யத்துக்கு இருக்குது. பிரம்ம வர்ச்சஸ். சயின்டிஸ்டெல்லாம் அநேகமாக இதை விஞ்ஞானத்தோடு சேர்த்து ரிசர்ச் பண்ணினான். ராஜசூய யஜ்யம், அஸ்வமேத யஜ்யம் காலத்தெல்லாம் செஞ்சது. அதாவது அடிக்கடி நம்ம பழைய தலைமுறையெல்லாம் பழைய பெரியவாள்லாம் இருந்தால அவள்லாம் அந்த தேசத்துலேயுமே சரி அடிக்கடி யஜ்யம் நடந்தது. அடிக்கடி யஜ்யம் நடந்ததுனால அந்தந்த காலத்தில் பெய்ய வேண்டிய மழை பெஞ்சது. மழை பெய்யும் போதும் பர்ஜன்யம் கலந்து வந்தது. பர்ஜன்யம் கலந்து வந்ததுனால அதுக்கு ஒரு சக்தி, அதாவது புஷ்டி சக்தி இருந்தது. அந்த புஷ்டி சக்தியினால் நல்ல விளைச்சல் கிடைச்சது. விளைச்சல் நன்னா கிடைச்சது, அது ஆகாரம் ஆச்சு. அந்த ஆகாரமே மனசாச்சு. அப்போ புண்ணிய கர்மா பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் அடிக்கடி வந்தது. ரஜ தமோ சத்துவகுணம் எல்லாம் நன்னா இருந்தது. இப்போ கூட நம்ம எல்லாரும் அடிக்கடி இந்த மாதிரி யஜ்யம் பண்ணணும், சஹஸ்ரகுண்டி யஜ்யம் பண்ணணும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கலாம். சயின்டிஃபிக்காக நம்ம பண்ணுவோம். பண்ணிவிட்டு நித்திய சம்ஸ்வர பூர்ணாவதி கூட நம்ம டேட்டு வச்சுட்டு பண்ணலாம் அப்படின்னு நம்ம சங்கல்பம் எடுத்துப்போம். நம்ம குரூப்பில் பண்ணினா சந்தோஷம், இல்லை வேறு ஏதேன்னு குரூப்பில் பண்ணினாலும் ஓகே. நம்ம அவளுக்கு கை கலந்து அவள் பண்ணுறதுக்கு நம்மளாலான உபகாரங்கள்லாம் பண்ணுவோம், பிரச்சாரம் பண்ணுவோம், வேலை பண்ணலாம். பூமி என்னமோ சொர்க்கம் ஆக போகிறது, விஸ்வசாந்தி கிடைக்க போகிறது.
பூமியில் இருக்கிறவா எல்லாரும் தேவதையாக போகிறா. ஜெய் குருதேவ்.